இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரையில இவங்களை விட்டா வில்லி கதாபாத்திரத்துல கச்சிதமா நடிக்கிறவங்க யாரும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்க இவங்க வில்லி கதாபாத்திரத்திலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, நடிகை ராணி தான். தன்னுடைய கர்ஜனையான குரலாலும் ஸ்டைலான நடிப்பாலும் வசனத்தை கெத்தா பேசுறதுலயும் ஒரு சிறந்த நடிகை தான் ராணி. பெரும்பாலும் நெகட்டிவ் கேரக்டர்லயே நடிச்சிட்டு வர ராணி முதல்ல அலைகள் சீரியல்ல தான் அறிமுகமானாங்க. அப்போ இவங்களுக்கு திருமணமாகி 3 வயசுல ஒரு மகன் இருந்தாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்க, மகன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு வராரு. மகள் 8ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. சீரியல்ல தான் எப்பவுமே கோபத்தோடயே இருப்பாங்க அப்படின்னா நிஜத்திலயும் அப்படியே தான் பேசுறாங்க ராணி. அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அப்பா சின்ன வயசுல இருந்தே பொம்பளை பிள்ளைங்க சத்தமா பேசக்கூடாது, சத்தமா சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியே வளர்த்தாராம். அதனாலதான் எனக்கு ஜோக் அடிச்சாலும் டபுள் மீனிங்ல பேசி கிண்டல் செஞ்சாலும் அதை புரிஞ்சு கொள்ள தெரியாது, அதனால சிரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே வெகுளியா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க ராணி. ஒரு வில்லனா எல்லா முன்னணி நடிகர்களையும் தன்னோட நடிப்பால ஆட்டம் கண்டவர் ரகுவரன். அதே மாதிரி சின்ன திரையில உண்மையாலேயே ராணியா வலம் வந்தவங்க தான் இந்த நடிகை ராணி. இவங்க நடிக்கிற சீரியல்கள்ல இவங்களை ரசிச்சு பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சன் டிவில ரொம்பவே விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்க சீரியல் இலக்கியா. மத்தியானம் 2 மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த சீரியல்ல நடிகை ராணியை தான் அழைச்சாங்களாம். ஆனா சொன்ன நேரத்தையும் தாண்டி அதிகமா நடிக்க வேண்டியதா இருந்ததா. அது மட்டும் இல்லாம ஒழுங்கான மரியாதையும் கொடுக்கலையா. இதன் காரணமாவே தான் இலக்கியா சீரியல்ல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ராணி. இவங்க சொல்றத பார்க்கும் பொழுது இலக்கியா சீரியல் வில்லி கதாபாத்திரத்துல நடித்துட்டு வர பைரவி கேரக்டருக்கு தான் அணுகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தற்பொழுது டிடி தமிழ்ல ராடா நிறுவனம் தயாரிக்கிற தாயம்மாள் குடும்பத்தினர் சீரியல்ல ராதிகாவுக்கு எதிர் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க ராணி. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.